Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் திறக்கப்படும் KGF சுரங்கம். ரியல் லைஃப்ல பார்த்தாச்சு, இப்போ ரியல் லைஃப் KGF மறுபடியும் வரப்போகுதா? டன் கணக்குல தங்கம் திரும்பும் வரலாறு. கடந்த 2001ஆம் ஆண்டு மூடப்பட்ட KGF சுரங்கம் பாத்தீங்கன்னா மறுபடியும் செயல்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லப்படுற கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துல இருக்கிற கோலார் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சுரங்க பகுதி. இது ஒரு காலத்துல மிக ஆழமான மற்றும் அதிக தங்கம் உற்பத்தி செய்யும் சுரங்கங்கள்ல ஒன்னா இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு மேல இங்க தங்கம் எடுக்கப்பட்டதா வரலாற்று ஆய்வாளர்களும் தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட KGF பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு இந்த KGF சுரங்கங்கள் முழுமையா மூடப்பட்டுச்சு. தங்கம் வெட்டி எடுக்கிறதுக்கான செலவு வந்து ஜாஸ்தி ஆனதுனால தங்க சுரங்கத்தை நடத்த முடியாத சூழல் உருவாச்சு. கடந்த ஜூன் மாசம் கர்நாடக அமைச்சரவை பாரத கோல்டு நிறுவனத்துக்கு சொந்தமான 1000 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற சுரங்க கழிவுகள் மற்றும் 13 மையங்கள் மீது மேல்மட்ட சுரங்க பணிகள் மேற்கொள்வதற்கான மத்திய அரசுடைய திட்டத்தை ஏற்று இருக்காங்க. இந்த கழிவுகள்ல தங்கம் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கழிவுகள்ல இருக்கிற சுரங்க படிமங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 23 டன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முழுமையான அளவுல உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணா 750 கிலோ வரைக்கும் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல்ல இங்க தங்கம் வந்து ஆழமா வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ ஆழமா வெட்டி எடுப்பதற்கு பதிலா மேல்மட்ட படிமங்களை அகற்றுவதுல கவனம் செலுத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசு ஒப்புதல் கொடுக்கப்பட்டதை அடுத்து ஆரம்ப கட்ட மேல்மட்ட சுரங்க பணிகள் வந்து ரொம்ப விரைவில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் செயல்பாட்டு அனுமதிகள் கிடைச்சதுக்கு அப்புறமா முழு அளவுல வணிக உற்பத்தி துவங்கும். இப்பதான் டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துருச்சு இல்லையா? சோ நவீன பிரித்தெடுத்தல் தொழில்நுட்பங்களை கொண்டு 23 டன் தங்கத்தை எடுப்பதன் மூலமா தங்க உற்பத்தியை ஜாஸ்தி பண்ண முடியும். இது மூலியமா KGF தங்கம் நாட்டுடைய பெருமையை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுடைய விடுதலைக்கு அப்புறமா முதல் முறையா மூடப்பட்ட தங்க சுரங்கம் ஒண்ணு மறுபடியும் திறக்கப்படுறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ் நடு ரோட்டில் 50 அடிக்கு பீச்சி அடித்த தண்ணீர். என்னப்பா நடக்குது இங்கன்னு அதிர்ந்து போன பொதுமக்கள். அருவி போல சாலையில் கொட்டிய தண்ணீர். பரபரப்பான வீடியோ. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல இருக்கிற பவானி ஆத்துல இருந்து பல்வேறு குடிநீர் திட்டத்துக்கு தண்ணீர் எடுக்கப்பட்டு வருது. அதுல ஒரு பகுதியா திருப்பூர் மாவட்டத்துக்கு இங்க இருந்து ராட்சச குழாய்கள் மூலியமா தண்ணீர் எடுத்து செல்லப்படுது. மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில இருக்கிற நடூர் பகுதியில
திருப்பூருக்கு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சச குழாயில உடைப்பு ஏற்பட்டிருக்கு. 50 அடி உயரத்துக்கு தண்ணீர் பீச்சி அடிச்சிருக்கு. சாலை முழுவதும் வெள்ளக்காடா மாறி இருக்கு. மேலும் மேட்டுப்பாளையத்துல இருந்து திருப்பூர் போற எல்லா வாகனங்களும் செல்ல முடியாம போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ காட்சிகள் இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.